திருச்சிற்றம்பலம். பிரம்மோற்சவம். இந்த பேரை கேட்டாலே மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 10 நாள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா. தென்னிந்தியாவில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வர ஒரு பெரிய திருவிழா தான் இது. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு திரு ஆலயங்களிலும், அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும், எல்லா திருக்கோயில்லையும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மற்றும் சித்திரை மாதத்தில் வர இந்த பெரிய உற்சவம் தான் பிரம்மோற்சவம். 10 நாள் தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. முதல் நாள் துவக்கமாக விநாயகர் வழிபாடோட துவஜாரோஜனம் என்று கூறப்படும் கொடியேற்றத்துடன் சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்பட்டு இந்த விழா தொடங்கப்படும். ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடாகி வீதி உலா வருவார். அதாவது பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் சுவாமியை திருக்கோயிலில் போய் பார்க்குற மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமி வெளியே புறப்பாடாகி மக்களுக்கு காட்சி தர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விசேஷமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு வாகனங்கள் புறப்பாடுக்கும் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கு. நம் முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இந்த சூட்சுமமாக இந்த தாத்பரியத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு துவஜாரோஜனம் அப்படின்னு சொல்லும்போது சங்கல்பம் கொடுக்குறோம். சங்கல்பம்னா என்ன? நாம் இந்த 10 நாள் உற்சவத்தை நம்ம நல்லபடியாக நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் நிறைவேறுவது வரைக்கும் நாம் அதுக்கு பாடுபடணும். அது சிறப்பாக எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் அதை நல்லபடியாக முடித்து தரணும்னு எப்படி ஒரு மனுஷனுக்கு எப்படி நாம் அந்த கோயிலுக்கு சங்கல்பம் கொடுக்குறோமோ அதே போல் நம்மளுடைய குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு ஆன்மாவும் உய்விக்கப்பட வேண்டும். முக்தி மோட்சம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகணும், முக்தி அடையணும். அந்த முக்திக்கு ஏற்ற வழி என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு பின்பற்றி போகணுன்ற ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை தான் இந்த சங்கல்பம் மூலமாக நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக ஒவ்வொரு வாகனத்தின்படியும் பார்த்திங்கன்னா ஒரு அன்ன வாகனத்து மேலே சுவாமி புறப்பாடு ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அன்னம் எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா நீர்வாழ் உயிரினங்களில் ரொம்ப சிறப்பும் மகத்துவமும் வாய்ந்தது அன்னப்பறவைன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா தண்ணீரில் பால் இருந்தால் கூட அதை பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி உள்ளது அந்த அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையில் சுவாமி வர்றதுக்கான ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நாம் நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு எது நம்மளை உய்விக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தேடுதலுக்குரிய பாதையில் நாம் நோக்கி இறைவனை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறத விவேகியாக நாம் யோசித்து கர்மயோகியாக வாழ்ந்து சுவாமியை சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை அந்த அன்னப்பறவைங்கிற வாகனத்தின் மூலமாக நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சிவாலயத்தில் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா ரிஷப வாகனம். இந்த ரிஷப வாகனம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா ஆன்மா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கு. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கூட புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்னு சொல்லியிருக்காரு. இத்தனை பிறவைகள் எடுத்து மானிட பிறவின்னு ஒன்று கொடுக்கறதே நாம் சுவாமியை கை தொழுது வணங்கி முற்பிறவியில் செஞ்ச கர்மாவெல்லாம் தீர்த்து சுவாமி திருவடியில் மோட்சத்தை அடையணும். எல்லா ஆன்மாக்களும் நிறைவாக கேட்குற ஒரு கடைசியாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முக்தி நிலை. சுவாமியோட திருவடியில் சேரணும் அப்படிங்கிற முக்தி நிலை. இந்த முக்தி நிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா இறைவனோடு ஒன்று சேரும்போது கிடைக்கும். சுவாமியோடு இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை தான் இந்த ரிஷப வாகனத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. நிறைவு நாளாக பார்த்தோம்னா தீர்த்தவாரி. இந்த தீர்த்தவாரியில் இந்த 10 நாள் உற்சவம் முடிந்து கொடி இறக்கமாகி சுவாமி மீண்டும் வெளியே நீர்நிலைகளில் போய் நீராடுவார்.
அந்த நேரத்தில் பக்தர்களும் மக்கள் எல்லாரும் வந்து நீராடுவாங்க. அந்த நிறைவு நாளில் நம்மளுடைய அறியாமை என்னும் இருளை நீக்கும்படி சுவாமியை கருணா கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மளுடைய அறியாமை, மாயை, கண்மம், ஆணவம் போன்ற மும்மலங்களையும் விலக்கி சுவாமி நம்ம கிட்ட இருக்க எல்லா தீமைகளையும் விலக்கி புத்துணர்வோடு நம்ம வெளியே வர்றது தான் அந்த நிறைவு நாள். இப்பேற்பட்ட மகத்துவமான இந்த பிரம்மோற்சவத்தில் அனைத்து பக்த பெருமார்களும் ஆன்மீக அன்பர்களும் ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொள்வாங்க. மக்கள் யாவரும் கலந்து கொண்டு இந்த 2025 வரக்கூடிய பிரம்மோற்சவங்களில் கலந்து கொண்டு ஆன்மா உய்வடையும்படி நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம.